வணக்கம் நேர்களே, அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். பொதுவாக 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பல விழிப்புணர்வுகளை நம்ம ஏற்படுத்தி இருந்தாலும் நிறைய பேர் அதை கண்டுக்காம விட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வயது வித்தியாசமே இல்லாம குழந்தைகள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருமே கட்டாயம் இந்த முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த முழு உடல் பரிசோதனை அப்படின்னா என்ன, இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் என்ன, இதனுடைய அவசியம் என்ன, ஏன் இந்த முழு உடல் பரிசோதனைகளை வயது வித்தியாசமின்றி எல்லாருமே பண்ணிக்கணும், இதற்கான விளக்கங்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில விரிவாக பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் நிகழ்ச்சியில இந்த முழு உடல் பரிசோதனை பற்றிய பல விளக்கங்களை தரதுக்காக டாக்டர் ஸ்ரீமதி வெங்கடேஷன் நம்மளுடைய அரங்கத்திற்கே வந்திருக்காரு. வணக்கம் டாக்டர். எல்லாரும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். டாக்டர், பொதுவாக வயதானவங்க தான் இந்த முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கணும். 40 வயதுக்கு மேற்பட்டவங்களோ இல்லை 50 வயதுக்கு மேற்பட்டவங்களோ கட்டாயம் இதை பண்ணிக்கணும். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் அப்படிங்கிறது ஒரு அவசியமான விஷயமாக நம்ம இது நாள் வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாறி வரக்கூடிய இந்த வாழ்வியல் சூழல்களுடைய காரணமாக குழந்தைகள் இருந்தே கட்டாயம் இது பார்க்க வேணும். ஏன்னா பல பிரச்சனைகள் நமக்கு தெரியாம நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறது நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த முழு உடல் பரிசோதனை அப்படிங்கிறது என்ன, அதனுடைய முக்கியத்துவத்திலிருந்து நம்மளுடைய நிகழ்ச்சி நம்ம தொடங்கலாம் டாக்டர். ஒரு செட் ஆஃப் டிசீசஸ், அது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், அதாவது ஒட்டுவாரொட்டி இல்லாத வியாதிகள்னு இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், இதெல்லாம் முதல்ல ஒன்றும் சிம்டம்ஸ் வராது. ஆனால் ஆர்கன் டேமேஜ் வர அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது, இது மாதிரி இது இருந்திருக்கு, ரொம்ப நாள் முன்னாடியே இருந்திருக்கு, முன்னாடியே பார்த்துருந்தா ஆர்கன் டேமேஜை தவிர்த்துருக்கலாம்ங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ இந்த டெய்லி ஸ்ட்ரெஸ் இஸ் டூ மச். அதனால எக்ஸசைசஸோ இல்லை கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றதோ இல்லை தூக்கமோ எல்லாத்துலேயும் பாதிப்பு இருக்குங்கிறதுனால ஒரு விழிப்புணர்வு என் மாதிரி ஃப்யூச்சரில் எதையும் வரலாம், என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக் எவ்ரி இயர் பண்ணுறது ரொம்ப அவசியமாகிறது. 40 வயதுக்கு மேல்பட்டு தான் வியாதிகள் வரும் அந்த காலகட்டம் மாறியாச்சு. இப்போ சின்ன வயசுக்காரங்களுக்கே டயபெட்டிஸும் ப்ரெஷரும் எல்லாம் ஸ்ட்ரெஸ்னால் வருது. அதனால் எவ்ரி இயர் மானிட்டரிங் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக்னு பண்ணும்போது வெறும் ரத்த பரிசோதனை மட்டும் பண்ணுறதில்ல. முதல்ல ஒரு ஃபிசிஷியன் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு உண்டான அறிகுறிகள், ஏதேனும் நோய் அறிகுறிகள் ஏற்கனவே இருக்காங்கிறத பரிசோதிச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட்டும் கொடுக்கறது உண்டு. ஸோ வருஷம் இது பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். லேடிஸ்க்கு ரொம்பவுமே அவசியம். கண்டிப்பாக நம்மளுடைய நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள், உங்களுக்கு ஏதாவது இந்த முழு உடல் பரிசோதனை சம்பந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைத்து டாக்டர் கிட்ட நீங்களே நேரடியாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். டாக்டர், பொதுவாகவே இந்த முழு உடல் பரிசோதனை அப்படின்னா பல டெஸ்ட் எல்லாம் அதில் இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ என்னென்ன டெஸ்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க. சரி, முதல்ல ரத்த பரிசோதனை, அதில் ருட்டீன் சுகர் டெஸ்ட், கொலஸ்ட்ரால், அதை தவிர கிட்னி, லிவர் குண்டான ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எல்லாம் நடக்கும். ஒரு இசிஜி, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே டெஸ்ட்டும் நடக்கும். இதற்கூட மிக முக்கியமானது ஒரு மருத்துவர் பரிசோதனை செய்து வேறு ஏதாவது நோய் அறிகுறிகள் இருக்கா என்பதை கண்டறிந்து எக்ஸ்ட்ரா டெஸ்ட் ஆர்டர் பண்ணப்படும். ஸோ நாட் ஓன்லி த பேசிக் டெஸ்ட், எல்லா டெஸ்ட்ஸும் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ளூட் பண்ணப்பட்டு டெஸ்ட் ப்ராசஸ் பண்ணப்படும். ஃபைனலி ஒரு மருத்துவர் திருப்பியும் எல்லா டெஸ்ட்டையும் பார்த்துட்டு அவளோட ரெக்கமெண்டேஷன்ஸ், வாழ்வியலில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும், என்ன மருந்துகள் சாப்பிடணும், என்ன மாதிரி மானிட்டரிங் பண்ணணும், எல்லா ரெக்கமெண்டேஷன்ஸும் கடைசியில் கொடுப்பாங்க. அது என்னென்ன டெஸ்ட், அந்த பர்டிகுலராக என்னென்ன டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக பேசலாம். அதுக்கு முன்னதாக சென்னையிலிருந்து நித்யா என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. நித்யா வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம். வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஏஜ் 22 months சார். சரி. ஹலோ, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்கம்மா, நீங்க தொடர்ந்து உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். அதான் சொல்லுங்கம்மா. ஹலோ, அவங்களுடைய தொலைபேசி இணைப்புல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். தொடர்ந்து கும்பகோணத்துல இருந்து ராஜேந்திரன் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. ராஜேந்திரன் வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ, வணக்கம் ராஜேந்திரன், நீங்க இணைப்புல வந்திருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார். ஹலோ ராஜேந்திரன், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார், என்னுடைய மனைவிக்கு ஏற்கனவே இந்த கழுத்துல அவங்க இருக்கணும் தைராய்டு இருந்தது சார். சரி. அதுக்கு தைராய்டு அப்புறம் கொஞ்ச நாள் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தைராய்டு இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க சார்.
அந்த தைராய்டு மாத்திரை தெரியாம கொஞ்ச நாள் சாப்பிட்டதுனால ஹார்ட்ல ஏதோ ஒரு வால்வு ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க சார். சரியாதனால ஒரு வாட்டி மூச்சு விட முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. சரி. அதுக்கு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் டேப்லெட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபுட் எல்லாம் எல்லாமே டிஃபரெண்டா ஆயில் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன சார் ட்ரீட்மெண்ட் என்ன சார்? கண்டிப்பா டாக்டர் உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுப்பாரு. என்ன வயசாகுது உங்களுக்கு? 36 மேடம். ஓகே. ஸோ தைராய்டு இப்போ எல்லாருக்கும் இருக்குது. அது தைராய்டு முக்கால்வாசி லைஃப் லாங் சாப்பிட வேண்டியது, மருந்து சாப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்கும். 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஃப்ரீ T4 TSHங்கிற டெஸ்ட் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு மாத்திரை தேவையா இல்லை டோஸ் கம்மி பண்ணணுமா இல்லை கூட்டணுமாங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ தைராய்டுனால கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகிறது உண்டு, வெயிட் ஏறுறது உண்டு. வெயிட் ஏறுறதுனால மூச்சு வாங்கலாம், கொலஸ்ட்ரால் ஏற வாய்ப்பு இருக்குது. ஸோ ரெகுலராக மானிட்டர் பண்ண வேண்டியது அவசியம். மருந்து நிறுத்தினாலும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு திருப்பி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செக் பண்ணுறது ரொம்ப அவசியம். தொடர்ந்து வேலூர்ல இருந்து ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அனந்த் நாராயணன் சார். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. மேடம், எனக்கு 36 வயசு ஆகுது மேடம். இப்போ சார் எனக்கு வந்து இடுப்பு எலும்பு மூட்டு தேய்மானம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டாக்டர் வந்துட்டு. சரி. இப்போ இந்த எலும்பு சம்பந்தமான நோய்களுக்கு வந்து எந்த மாதிரியான பரிசோதனைகளை பேசிக்க நம்ம பரிசோதனை, ரத்த பிளட் டெஸ்டிங் அந்த மாதிரி ஏதாவது டெஸ்டிங் பர்டிகுலராக அதுக்கு வந்து ஏதாவது டெஸ்டிங் இருக்குங்களா செஞ்சுக்கணுமா? இங்க இருக்கிற ஒரு சில டாக்டர் வந்து இல்லைங்க நீங்க ஆப்ரேஷன் பண்ணிடுங்கன்ற அளவுக்கு சொல்றாங்க. அது ஆப்ரேஷன் பண்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கு, கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதுக்கான டெஸ்ட் ஏதாவது இருக்குங்களா? அந்த மாதிரி செய்யலாங்களா? அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் மேடம். பண்ணினா நல்லா இருக்கும். ரைட். ஸோ நீங்கள் ஒரு ஆர்த்தோ டாக்டரை ஏற்கனவே கன்சல்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? உடல் பருமன் இருந்தால் தேய்மானம் வரலாம், சரியான யூஸ் பண்ணலைன்னா இந்த முட்டுக்கள் தேய்மானம் வரலாம். இப்போல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வருது, பிகாஸ் நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நடையெல்லாம் குறைஞ்சி போயிடுது. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்னு பண்ணால் எக்ஸ்ரேலே ரொம்ப மோசமான டிசீஸ்னா எக்ஸ்ரேலே தெரிஞ்சிடும். அப்படி எக்ஸ்ரேல தெரியாத பட்சத்தில் MRI ஸ்கேன் பண்ணினாக்கா என்ன மாதிரி இருக்குதுன்னு தெரியும். 36 இயர்ஸில் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இஸ் நாட் ரிக்வயர்ட், முக்கால்வாசி பண்ணுறதில்ல. முதல்ல ஃபிசியோதெரப்பி, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், எக்ஸசைசஸ், குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைசஸ்ன்னு இருக்குது. அது பண்ணிவிட்டு அது சரியாக வரலைன்னா அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிற மாதிரி யோசிக்கணும். காரணம் எதுவும் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். 36 வயசில் உங்களுக்கு தேய்மானம் இருக்குன்னாக்கா வேறு எதையும் வாதம் மாதிரி உள்ள பிரச்சனை இருக்காங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். அதை தவிர விட்டமின் D லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கால்சியம் ஃபாஸ்பேட்டுங்கிற 2 டெஸ்ட்டு இது ஒன்றும் பண்ணி பார்ப்பாங்க நார்மலி. ஸோ ஓவரால் ஒரு ஆர்த்தோபெடிஷனோட கேரில் இருக்கிறது ரொம்ப அவசியம். பட் காரணம் எதுவும் இருக்காங்கிறத பார்க்குறது ரொம்ப அவசியமாக இருக்குது. 36 வயசில் அவ்வளோ சீக்கிரம் தேய்மானம் வந்துடுதுன்னா என்ன காரணம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப அவசியம். டாக்டர், பொதுவாகவே இப்போ இவர் இந்த நேர்கிட்ட இருந்த ஒரு கேள்வியிலேயே இடுப்பு மூட்டு வலிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதற்கான பரிசோதனைகள் மட்டும் நம்ம எடுத்தோம்னா போதுமா, இல்லை முழு உடல் பரிசோதனையில் இதை வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு டெஸ்ட்டாக நம்ம எடுக்கணுமா? முழு உடல் பரிசோதனையில் ஸ்பெஷலாக டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப பெட்டர். ஏன்னாக்கா வந்து இவ்வளோ சின்ன வயசுல ஏன் வருதுங்கிறது ஒரு இது. இப்போ வந்து ஒபேசிட்டி ரொம்ப காமனாக இருக்கு. பேட் பாஸ்டர், எல்லாரும் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கிறதுனால ஒரு 12 மணி நேரம் ஒரே பாஸ்டரில் உட்காந்துருக்கிறதுனால இந்த முதுகெலும்பில் தேய்மானம் வருது. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பற்றி கவுன்சிலிங் தேவை. அண்ட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு ஒரு இது நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அதாவது லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறதுனால எப்படி கொலஸ்ட்ரால், சுகர், ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்ட்டு. ஸோ முழு பரிசோதனை செய்து இதற்கான காரணம் எதுவும் இருக்காங்கிறத அதை ட்ரீட் பண்ணணும். அதை தவிர இந்த தேய்மானம், ஸ்பைன் தேய்மானம் அண்ட் நீ தேய்மானம் வருது இப்போ எல்லாருக்கும். ஸோ MRI பண்ணினா தெரியும். அதாவது MRI லம்போசேக்ரல் ஸ்பைன் பண்ணினா அந்த லம்பார் ஸ்பாண்டிலோசிஸோ ஸ்லிப் டிஸ்கோ அது மாதிரி எதையும் இருக்கான்னு தெரியும். MRI நீ பண்ணினா தேய்மானம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி டெய்லர் மேட் ஃபிசியோதெரப்பி ஆர் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்ஸ் அட்வைஸ் பண்ணுவோம். தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசலாம். தொடர்ந்து மதுரையில இருந்து ஜெயபிரகாஷ் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு ஜெயபிரகாஷ், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. எனக்கு வயசு 61 ஆகுது சார். சரிங்க. 51 வயசுல இருந்து எனக்கு சுகர் இருக்கு. 10 வருஷமா சுகர் இருக்கு. என்னென்ன டெஸ்ட் பண்ணணும், என்ன ஏதுங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லது. கண்டிப்பா விளக்கமா டாக்டர் சொல்லுவாங்க. 3 மாதத்துக்கு ஒரு முறை ஃபாஸ்டிங் சுகர், அதாவது வெறும் வயத்தில் சாப்பிட்ட அப்புறம் மாத்திரை போட்டுட்டு சாப்பிட்ட அப்புறம் எடுக்கிற சுகர் 3 மாதம் ஆவரேஜ் HbA1cன்னு சொல்லுவாங்க. அது ஃபாஸ்டிங், PP, HbA1c 3 மாதத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது.
அதை தவிர வருஷம் பார்க்க வேண்டியது யூரின் மைக்ரோ ஆல்பமின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அது கிட்னியில் எதையும் பழுது ஏற்படுகிறதான்னு தெரியக்கூடிய டெஸ்ட்டு. கண்ணு பரிசோதனை வருஷம் செய்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் எவ்ரி இயர் செய்கிறது அவசியம். அதை தவிர கிட்னி நார்மலி டயபெட்டிஸ்னால வரக்கூடியது ஹார்ட்டு, கிட்னி உபாதைகள். அதை தடுக்கிறதுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு இருக்குது. அதாவது யூரின் மைக்ரோ ஆல்புமின்ங்கிறது டெஸ்ட்டு, இசிஜி, எக்கோகார்டியோகிராஃபின்னு 2 டெஸ்ட்டு. அண்ட் இதை தவிர கிட்னியோட யூரியா கிரியாட்டினின் எலக்ட்ரோலைட்ஸ் இதெல்லாம் வருஷம் ஒரு முறை செய்துக்கிறது நல்லது. இது எல்லாமே நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்கில் வந்துடுறோம். வருஷம் மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணினாக்கா ரொம்ப நல்லது. ஸோ கண்ணு, கிட்னி அண்ட் இருதயம் இது 3ம் வருஷம் பார்த்துக்கணும். சுகர் எவ்ரி 3 months ஃபாஸ்டிங், பிபி, HbA1c பார்க்கறது அவசியம். கண்டிப்பாக டாக்டர் சொன்ன அத்தனை டெஸ்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் இருந்து தெரியுது. தொடர்ந்து விநாயகபுரத்திலிருந்து கருணாகரன் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு கருணாகரன், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், நான் விநாயகபுரத்தில் கருணாகரன் பேசுகிறேன் சார். எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி அல்சர் இருக்குன்னு சொன்னாங்க சார். சரி. பார்த்தீங்கன்னா எண்டோஸ்கோபிலாம் பண்ணது ஓரல் அல்சர்னு சொன்னாங்க சார். சரி. மெடிசனும் எடுத்துன்னு தான் வந்தேன், ஆனால் சரியாகல சார். இப்போ பார்த்தா முதுகு பின்னாடி வலி இருக்கு சார், ஆட்டுக்கு நேராக பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி சாப்பிட்டோம்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரியே தெரியல சார், ஆனால் பசி எடுத்துன்னே இருக்கு சார். அது ஓகே. ஸோ எத்தனை வருஷம் முன்னாடி எண்டோஸ்கோபி பண்ணாங்கன்னு சொன்னாங்க? 3 வருஷம். ஓகே. இது அல்சர் ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். எண்டோஸ்கோபி பண்ணி 2 வருஷத்தில் திருப்பியும் அதே மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா ஒரு ரெவ்யூ எண்டோஸ்கோபி பண்ணுறது அவசியம். ஹெச் பைலோரின்னு ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனாக்கா இந்த மாதிரி அடிக்கடி அல்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட்மெண்ட் இருக்குது எண்டோஸ்கோபி பண்ணின அப்புறம். இன்னொரு விஷயம் கேஸ்ட்ரோஎசோஃபேஜியல் ரிஃப்ளக்ஸ் டிசீஸ்னு, அதாவது உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கோ இல்லை நேரம் கழித்து சாப்பிட்றதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறதோ இல்லை சாப்பிட்ட உடனே படுத்து தூங்குறதோ இதெல்லாம் பண்ணினாக்கா அந்த ஸ்டமக்கில் இருக்கிற ஆசிட் ஈசோஃபேகஸ்க்கு வரும். அதாவது உணவு குழாய்க்குள்ளே வரும்போது இந்த மாதிரி முதுகு வலி எல்லாம் வரலாம். ஸோ முதல்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், எண்டோஸ்கோபி எவ்ரி 2 years. பிகாஸ் இந்த ரொம்ப நாள் இதே மாதிரி ஜிஆர்டி இருந்ததுனாக்கா ஈசோஃபேஜஸில் சேஞ்சஸ் வரதுண்டு, செல்லில் சேஞ்சஸ் வரதுண்டு. அது பின்னாடி கேன்சர் வரக்கூடிய அறிகுறியாக இருக்கலாம். அதனால 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எண்டோஸ்கோபி உங்கள் கேஸ்ட்ரோன்ட்ராலஜிஸ்ட் கிட்ட வருஷம் போய் காமிக்கிறது ரொம்ப அவசியம். தொடர்ந்து நாமக்கல்ல இருந்து நாராயணி என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், எனக்கு 1 side தலைவலி 7 வருஷமாவே தொடர்ந்து இருக்குங்க. சரிங்க. அதனால மேம்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு. தாராளமாக கேளுங்கம்மா. ஹலோ மேம். சொல்லுங்க. வணக்கம். வணக்கம். 1 side தலைவலி மேம் 7 வருஷமாவே தொடர்ந்து இருக்கு. அதுக்கு பெயின் கில்லர் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது ஹாஸ்பிட்டல்ல பார்த்து சரியாகல. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஓகே. இது முக்காவாசி ஒரு காமன் மைக்ரேன்னு சொல்லுவோம். அதாவது காலி வயிறு இருந்தால், இல்லைன்னா வெயிலில் போனால், இல்லைன்னா தண்ணி நிறைய குடிக்காமல் இருந்தால், இல்லை சில சமயம் நாய்ஸ் கேட்டாலோ இல்லை எதையும் அபூர்வமாக சாப்பாடு சாப்பிட்டாலோ அந்த மாதிரி 1-sided ஹெட்ஏக் வரலாம். இது காமன் மைக்ரேன்னு சொல்லுவோம். அது வாரத்துக்கு 1 முறை 2 முறை பெயின் கில்லர் போட வேண்டி இருந்ததுனாக்கா நீங்கள் நியூராலஜிஸ்ட் அணுகி மைக்ரேன் ப்ரோஃபைலாக்சிஸ்னு கிடைக்கும் மாத்திரை, அது சாப்பிட வேண்டியது அவசியம். எப்பாவது மாதத்துக்கு 1 முறை அது மாதிரி தான் வருது, ஒரு வெறும் பேராசிட்டமாலில் போட்டால் சரியாக போயிடுது, அதாவது குரோசின் மாத்திரை போட்டால் சரியாக போயிடுதுனாக்கா அந்த மாதிரி குரோசின் மாத்திரை போடலாம். பட் காலையில் எழுந்திருக்கும் போதே தலைவலியோ இல்லை அடிக்கடி தலைவலி வருது மாத்திரை போட்டுகிட்டே இருக்க வேண்டியிருக்கு இந்த மாதிரி இருந்தாலோ, இல்லைன்னா ட்ரௌசினஸ், வேறு ஏதாவது கை காலில் வீக்னஸ் அந்த மாதிரி எதுவும் இருந்தாலோ நீங்கள் ஒரு நியூராலஜிஸ்ட் அணுக வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. டாக்டர், இப்போ இந்த நேர் கேட்டாங்க 7 வருஷமாக எனக்கு ஒற்றை தலைவலி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7 வருஷமாக இதே மாதிரி விட்டுட்டு இருந்தால் அது வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும்? இது தலைவலி அப்படின்னு இல்லை, வேறு எத்தனையோ பிரச்சனைகளுக்கும் திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு கேப்பில் காய்ச்சல் வரும். சில பேருக்கு கண்டினியூஸாக அந்த ரஃப் காஃப் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காமே விட்டுட்டாங்கன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும்? இது ரொம்ப ப்ராட் கொஸ்டின் ஆக்சுவலி. ஸோ தலைவலி, மைக்ரேன் தலைவலி எல்லாருக்குமே வருது தான். அது வருஷக்கணக்காக தான் இருக்கக்கூடிய வியாதி தான். ஆனால் சடன் இன்க்ரீஸ், அதாவது திடீர்னு மைக்ரேன் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுனாலோ இல்லை கட்டுக்கணங்காமல் மாத்திரை போட்டாலும் சரி வராமல் இருந்தாலோ அது பிரெயினில் எதையும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கறது அவசியம். ஸோ கட்டி அது மாதிரி எதையும் மிஸ் ஆகிறதுக்கூடிய சான்ஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த சமயத்தில் நியூராலஜிஸ்ட் கிட்ட பார்க்க வேண்டியது அவசியம். அதை தவிர காஃப்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது மோஸ்ட் லைக்லி அலர்ஜி இல்லைன்னா ஆஸ்மா ஈக்குவலண்ட் இல்லைன்னா ஜிஆர்டி, அந்த 3 விஷயத்தில் க்ரானிக் காஃப் இருக்கலாம். ஸ்மோக்கர்ஸ்க்கு க்ரானிக் ஆஃப் இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்தந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர் மேட் டெஸ்ட் பண்ணணும்.
அண்ட் ரொம்ப நாள் காஃப் இருக்குது, வேறு ஜுரம் இருக்குது, வெயிட் லாஸ் அது மாதிரி இருக்குன்னா நம்ம ஊரில் டியூபர்குலோசிஸ் ரூல் அவுட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ஹெல்த் செக் ஆர் ருட்டீன் எக்ஸ்ரே அண்ட் பிளட் கவுண்ட் அண்ட் மருத்துவர் பார்க்குறது ரொம்ப அவசியம். டாக்டர், இப்போ பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் நம்மளுடைய பெற்றோர்களுக்கோ இல்லை நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கோ ஏதாவது ஒரு நோய் இருந்ததுன்னா அடுத்தது இந்த சந்ததி வழியாக பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அவங்களுக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க. தூத்துக்குடியிலிருந்து கிளாடிஸ் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் கிளாடிஸ், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம்மா, நீங்க கேளுங்க. காலையில அலாரம் அடிக்கிற சவுண்டு கூட என்னால கேட்க முடியல. எழுந்திரிச்ச உடனே நெஞ்சு படபடன்னு அடிச்சுட்டு ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அதே மாதிரி அடிக்கடி காலெல்லாம் உழைஞ்சிட்டு என்னோட நார்மலா என்னோட வேலைகளை செய்ய முடியல. இப்போ உங்க போன் லைன் எடுக்கிறது கூட எனக்கு லேசா டென்ஷன் ஆனோடனே நெஞ்சு படபடன்னு அடிச்சு. அதனால எனக்கு ரொம்ப கோபம் வருது. ரொட்டீனா என்னோட வேலைகள் செய்ய முடியல. இதுக்கு ஏதாவது ஹார்ட்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா? இல்லை, உங்களுக்கு வயசு என்ன வருது? 35. பீரியட்ஸ் எல்லாம் நார்மலாக வந்துட்டு இருக்கா? நார்மலா வரும். வெயிட் லாஸ் எதுவும் இருக்கா? படபடப்பு கூட வெயிட் குறைஞ்சிருக்கீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல, 65. அப்படியே தான் இருக்கீங்க? ஆமா. ஜுரம் அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் வரதில்லை? ஒன்றும் இல்லை, அதெல்லாம் வரதில்லை. ஸோ இது முக்கால்வாசி ஆங்ஸைட்டி, மைண்ட் ரிலேட்டட் ஆங்ஸைட்டி மாதிரி தான் தெரியுது. இது ஸ்பெசிஃபிக்காக ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. ஸோ மைண்ட் கண்ட்ரோல், கொஞ்சம் மெடிடேஷன், கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரெகுலர் எக்ஸசைசஸ் பண்ணிக்கோங்க. பட் இது வரைக்கும் டெஸ்ட் எது பண்ணினே இல்லை அப்படின்னாக்கா சுகர், தைராய்டு, இசிஜி பண்ணிக்கோங்க. டாக்டர், இதுக்கான இந்த பதற்றம் மாதிரியான பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸை தான் நம்ம சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி அதிலிருந்து விடுபடுறது டாக்டர்? முதல்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நான் சொன்ன மாதிரி. ஸோ ஒரு ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் வரணும். மெடிடேஷன் அந்த மாதிரி, யோகா அந்த மாதிரி எல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். ஒரே இதை பற்றி நிறைய நாள் யோசிச்சுட்டு இருக்கிறதுனால ஆங்ஸைட்டி வரலாம். பட் ஆங்ஸைட்டி இட் செல்ஃப் நீட் நாட் பி ஃப்ரம் அவுட் சைட். ஸோ இட் கேன் பி சம்திங் இன்டர்னல் ஆல்சோ. சில பேருக்கு ஆங்ஸைட்டி ப்ரோனாக இருப்பாங்க. அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட்டுன்னு ஒன்றும் இல்லை. பட் மைண்ட் கண்ட்ரோல் அது பண்ணலாம். ரொம்பவே முடியல அப்படி ஆங்ஸைட்டி டிசார்டர் இருந்ததுன்னா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், மனநல மருத்துவரை அணுவது அவசியம். தொடர்ந்து சென்னையிலேருந்து ரமேஷ் என்று நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு ரமேஷ், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. உங்களோட டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோன்ல பேசுங்க ரமேஷ். ஓகே சார். ஹலோ. நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, சொல்லுங்க உங்களோட சந்தேகத்தை. நான் வந்து மயிலாப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. என்னோட ஏஜ் வந்து 38 வந்து. சரி. என்னோட உடம்பு வந்து நான் ஒரு 4-5 இயர்ஸா வந்து மாஸ்டர் செக்கப் ஜிஹெச் ராயப்பேட்டை ஜிஹெச்ல பண்ணிட்டு இருக்கோம் நாங்க வந்து. சரி. இப்போ உடம்பு வந்துட்டு ஓவர் ஃபேட்டா இருக்கு, அது தொப்பை வந்து ஓவரா இருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வயசு குறைவான வயசுலயே முடியல நரைச்சு போகுது. அவருடைய சந்தேகத்தை புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். குறைந்த வயசுலயே அவருக்கு உடல் பருமன் இருக்கு, அதே மாதிரி இளநரையும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் தைராய்டு, சுகர், அதெல்லாம் கொலஸ்ட்ரால் எல்லாம் நார்மலாக இருக்கிற பட்சத்தில் 2-3 விஷயம் பார்க்க வேண்டியது. ஒன்று, எக்ஸசைஸ் இல்லாததுனால உடல் பருமன். இரண்டாவது, அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு ஒன்று இருக்குது. தூக்கம் சரியாக இல்லாமல் இருந்தது, தூங்கும்போது குரட்டை அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியான்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. அது இருக்கான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை தவிர ஜெனட்டிக் டெண்டன்சி டு ஒபேசிட்டி அதுவும் இருக்கலாம். ஸோ மாஸ்டர் ஹெல்த் செக் டெஸ்ட் எல்லாமே நார்மலாக இருக்கிற பட்சத்தில் ஒரு தைராய்டு, ஒரு அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை இருக்காங்கிறத பார்க்க வேண்டியது. அந்த பர்டிகுலர் டெஸ்ட் வந்து எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாம், இது யூஸ்வலி ஒரு ஃபிசிஷியன் பார்த்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க என்ன மாதிரி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் பேசிக்கலி கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், கரெக்ட் சாப்பாடு சாப்பிடணும், அண்ட் எக்ஸசைசஸ் ரெகுலராக பண்ணணும். சாப்பிட்டதுக்கு தேவையான அளவு எக்ஸசைஸ். அப்புறமும் வெயிட் லாஸ் இல்லைனாக்கா அதுக்கு உண்டான இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ண வேண்டிய. தொடர்ந்து சேலம்ல இருந்து கவிதா என்று நேரம் அறிஞ்சிருக்காங்க. வணக்கம் கவிதா, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. மேம், எனக்கு என்னன்னு தெரியல மேம், உட்காந்துட்டு இருந்தாலே டக்குன்னு தூக்கம் வருது மேம். எனக்கு டிவி பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே டக்குன்னு தூங்கி இருந்துடுறேன் மேம். அது ஏன்னு தெரியல. ஆனா ½ நானே திருப்பி எழுந்துடுறேன். திருப்பி ஒரு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தூங்குறேன். நைட் 9 மணிக்கெல்லாம் எனக்கு உட்காரவே முடியல, தூக்கம் வந்துட்டு இருக்கு. காலையில தூங்கி எழுந்தா எனக்கு தூங்காத மாதிரி ஒரு மாதிரி தலைவலி இருக்கு. அது எதுனால மேம் அப்படின்னு? சரி, இது உடல் பருமன், உங்களோட வெயிட், பாடி வெயிட் ஜாஸ்தி இருக்குதா? இப்ப திடீர்னு நான் பிரெக்னன்சியா இருந்தோம், இப்ப அபார்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு 15 கிலோ எக்ஸ்ட்ரா வேற அதிகமாயிட்டேன் நானு. ஓகே, உங்களோட மாதவிடாய் எல்லாம் சரியா வருதா? பீரியட்ஸ் சரியா வருதா? அதெல்லாம் இப்ப ரெகுலரா தான் இருக்கேன். ஓகே, தைராய்டு இது வரைக்கும் இல்லையா?
தைராய்டு இருக்கு மேம், ஆனா நார்மல்ல வந்துருச்சு மேம் எனக்கு. மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா மேம். ஓகே, நான் இப்போ சொன்னேன் இல்லையா இந்த அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, அது மாதிரி ஒரு சிண்ட்ரோமாக இருக்கலாம். ஸோ உங்கள் தூக்கம் சரியா இல்லாட்டாலும், ராத்திரி நீங்கள் தூங்கும்போது தூக்கம் சரியா இல்லாட்டாலும் இந்த மாதிரி பகல் நேர தூக்கம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் மருத்துவரை அணுகினால் இதற்குண்டான டெஸ்ட்டை அவர் சொல்லிக் கொடுப்பார். டாக்டர், இதுக்கு முன்னாடி நம்ம பேசிட்டு இருந்தோம், இந்த சந்ததி வழியாக வரக்கூடிய நோய் ஏற்படுவதற்கான அந்த ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய நோய்களுக்கான டெஸ்ட் வந்து எந்த அளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு இந்த பேசிக் டிசீசஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, சுகர், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர், அதில் எல்லாமே ஒரு ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்கும். அதே மாதிரி ஒபேசிட்டி, தைராய்டு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கலாம். அதுலேயும் கேன்சர்ஸ், சில முக்கால்வாசி கேன்சர்ஸில் நிறைய ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் இருக்குது. கேன்சருக்குன்னு ஸ்க்ரீனிங் கிடையாது, பட் சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வருஷம் செக் பண்ணினா நம்மளுக்கு ஓரளவுக்கு வியாதி வருமுன் தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால மருந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கேன்சர்ஸ்க்கு நார்மலி பிரெஸ்ட் கேன்சர், ப்ரோஸ்டேட் கேன்சர், கோலோன் கேன்சர் இதெல்லாம் ஜெனட்டிக்காக இருக்கக்கூடிய கேன்சர்ஸ். ஸோ பிரெஸ்ட் கேன்சர்ஸ்க்கு வந்து நார்மலி லேடிஸ்க்கு ஓவர் த ஏஜ் ஆஃப் 40 every 2 years mammography up to the age of 70 இது பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி cervical cancer again can be cervical cancer usually not very hereditary, but அதுக்குண்டான ஸ்க்ரீனிங் நம்ம பண்ணுறோம், மாஸ்டர் ஹெல்த் செக்கில் பண்ணுறோம். பட் ஜெனட்டிக் கேன்சர்ஸுங்கிற பொறுத்த வரைக்கும் மெயினாக பார்க்க வந்து கொலோன் கேன்சர் அண்ட் பிரெஸ்ட் கேன்சர் தான். நம்ம கண்ட்ரியில் அவ்வளோவா கொலோன் கேன்சர்ஸ் கிடையாது. பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் எல்லா மாஸ்டர் ஹெல்த் செக்லையும் இது இன்க்ளூட், மேமோகிராஃபி எல்லாமே. ஆமாம் மேம், முதல்ல பிரெஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் முதல்ல கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், அதை தவிர மேமோகிராஃபியில் எதுவும் பாசிட்டிவாக வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ அப். ஓகே, பயாப்சி தேவைன்னா பயாப்சி. ஸோ அது வந்து மருத்துவர் சொல்லுவாங்க. தொடர்ந்து இதய நோய்கள் தொடர்பான பிரச்சனைகள் வந்து நம்மளுடைய பெற்றோர்களுக்கோ அல்லது அவங்களுடைய பெற்றோர்களுக்கோ இருந்ததுன்னா இப்போ வரக்கூடிய சந்ததிகள்லாம் வந்து என்னென்ன மாதிரியான டெஸ்ட்டை எந்த வயசுக்குள்ளாக எடுக்க வேண்டும்? ஓகே, அந்த காலத்தில் 40 வயசில் சுகர், கொலஸ்ட்ரால் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துருந்ததுன்னா இப்போது அதுக்கு முன்னாடி ஏர்லி ஆன்செட் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. ஸோ ஹார்ட்டுக்குன்னு ஸ்க்ரீனிங் பார்த்தீங்கன்னா 3 டெஸ்ட் பண்ணுவோம். இசிஜி, ட்ரெட்மில் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அண்ட் எக்கோகார்டியோகிராஃபி, இந்த 3 டெஸ்ட்டும் பண்ணுவோம். இது வருஷம் பண்ணினா நல்லது. முன்னாடி எதையும் பிளாக்ஸ் எதையும் வரப்போகுது அப்படின்னா அதில் ட்ரெட்மில் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டில் தெரியும். ஸோ இது இளம் வயசினர்கள் பண்ணிக்கலாம். அண்ட் எனிவே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மேண்டேட்ரி. எவ்ரி இயர் இல்லாட்டாலும் ஒன்ஸ் இன் 2-3 இயர்ஸ் யங்ஸ்டர்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தொடர்ந்து கும்பகோணம்ல இருந்து லக்ஷ்மி என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. கோல்டெல்லாம் சீக்கிரமாக அடிக்கடி எனக்கு சளி பிடிச்சிக்குது. சரிங்க. ஃபேனில் படுத்தா கூட எனக்கு அப்படியே த்ரோட் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுது. அப்புறம் அடிக்கடி இருமல் வருது. சரிம்மா. இதுக்கு என்ன எவ்வளோ வருஷமா இருக்கு? ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லி. எவ்வளோ வருஷமாம்மா அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? எனக்கு இது வந்து ஒரு 4 இயர்ஸாக இருக்குது. 4 இயர்ஸ். ஓகே, இது முக்காசி அலர்ஜி பிரச்சனை தான். சில பேருக்கு இந்த டீவியேட்டட் நெசல் செப்டம்னு அந்த மூக்கில் நடு தண்டு வந்து வளைஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி கோல்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அலர்ஜி முக்காசி ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா அவாய்டிங் தி அலர்ஜன். ஸோ எதனால உங்களுக்கு இந்த தும்மல், இருமல் எல்லாம் வருதோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் டெஃபினேட்டிவ் ட்ரீட்மெண்ட். இருக்கிற வரைக்கும் சிம்டம் ரிலீஃப்க்கு ஆன்டிஹிஸ்டமின்ஸ்னு மாத்திரை கொடுப்பாங்க. ஒரு இஎன்டி டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் பேசிக்கலி அவாய்டிங் தி அலர்ஜன் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி வில் ஹெல்ப். ஆனால் தொடர்ந்து அதை தள்ளி போடாமல் உடனடியாக அந்த பரிசோதனை எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். அடிக்கடி ஜலதோஷம் இருக்கும்போது சில பேருக்கு சைனஸ் மாறக்கூடும், சைனஸ் தலைவலி இருக்கலாம். சில பேருக்கு ஆஸ்துமா ஈக்குவலன்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆஸ்துமா மாதிரி உண்டான வியாதிகளும் வரலாம். ஸோ முதல்ல செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. மிகப்பெரிய அளவில் அது பெருசு ஆகாமல் அதை முன்னாடியே தவிர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் செக்அப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சென்னையிலேருந்து ராஜேஷ் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ராஜேஷ், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் ராஜேஷ். சொல்லுங்க சார். டாக்டர், இந்த பெட்ல வந்து பில்ட்ரூபின் எவ்வளோ ஆகுது? இல்லை, உங்களுடைய கேள்வி புரியலை, தெளிவாக கேளுங்க. பிளட் டெஸ்ட் எடுத்துருக்கேன் சார். ஆக்சுவலா ஓகே. அது பில்ட்ரூபின் டோட்டல் வந்து 1.74 வருது. ஓகே. டாக்டர் வந்து அந்த சப்போஸ் ஃபீவர் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வரும் அப்படின்ற ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காரு. அது பில்ட்ரூபின் வந்து 1.74 இருக்கு. அது நார்மலா இருக்கா அப்படிங்கறத அவருடைய கேள்வின்னு நான் நினைக்கிறேன். மிச்ச லிவர் டெஸ்ட் எல்லாம், அதாவது ஒரு லிவர் செட் ஆஃப் லிவர் என்சைம்ஸ் SGPT, SGOT, GGTP எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நார்மலாக இருக்கிற பட்சத்தில் வெறும் பில்லிரூபின் மட்டும் இன்க்ரீஸாக இருந்ததுன்னா அது வியாதியின் அறிகுறி ஒன்றும் இல்லை. அதுக்கு பேர் கில்பர்ட் சிண்ட்ரோம். அதுக்கு ஒன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை.
வைரல் இன்ஃபெக்ஷன் அது மாதிரி எதுவும் வந்ததுன்னா அது வரும், ஆட்டோமேட்டிக்காக தானாக சரியாக போயிடும், பற்றி கவலைப்பட வேண்டாம். ஓகே, தொடர்ந்து பெங்களூர்ல இருந்து பழனிவேல் என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு பழனிவேல், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார், என்னோட இடது கையில வந்துட்டு அந்த மண்கட்டு பக்கத்துல ஒரு சின்ன கொழுப்பு கட்டி இருந்தது. சரி. அது ஒரு 4-5 வருஷமாவே இருந்தது. இப்போ கொஞ்ச நாளா வந்து சின்ன சின்ன கட்டியா கை ஃபுல்லாவே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கு, சின்ன சின்ன கட்டியா. அதாவது என்ன பண்ணலாம் அது அப்படின்னு கேட்கலாம். சரி, ஒரு லோக்கல் இதில் கட்டி மட்டும் இருக்கு, ஒரு கையில் மட்டும் கட்டி இருக்குன்னா டாக்டர் பார்க்க வேண்டியது அவசியம். கொழுப்பு கட்டி மேலே உடம்பு ஃபுல்லாக இருக்கிறது சில சமயம் ஹெரிடிட்டி ஃபேமிலியில் வரலாம், லைப்போமான்னு. லைப்போமாக்கு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இது ஒரு லோக்கல் கட்டி அந்த பக்கத்தில் கட்டி வருதுன்னா அப்படி என்ன இருக்குன்னு டாக்டரை பார்க்கறது ரொம்ப அவசியம். அந்த ஒரு கையில மட்டும் கட்டியை வந்து ஒரு கையில மட்டும் இருக்கு அண்ட் நம்பர்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா எக்ஸாக்டா பார்த்தா தான் சொல்ல முடியும். வெறும் கொழுப்பு கட்டி அப்படின்னா ஒரு அதுக்குன்னு ஒன்றும் பண்ண வேண்டாம். பட் எனிவே டு கன்ஃபார்ம் ஒரு லோக்கல் எக்ஸிஷன் பயாப்சி முதல்ல அது வந்து கொழுப்பு கட்டியா அப்படிங்கறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதுக்கான பரிசோதனைகள் எடுத்துக்கணும்னு சொல்றீங்க. தொடர்ந்து திருச்சியில இருந்து சசிகலா என்ற நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சசிகலா, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். ஹலோ மேம். ஹலோ. யப். எனக்கு irregular periods வருது மேம். ஸோ எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வரணும் மேம். அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? வயசு என்னாச்சு? 19. உடல் பருமன் இருக்கா? நோ மேம். நான் வந்து தேய்ச்சலும் கல்லமிட்டாய் மட்டும் சாப்பிட்டேன்னா ரெகுலரா வருது மேம். ஆனா சாப்பிடலன்னா எனக்கு irregular வருது மேம். ஓகே, இப்போ உங்களோட ஏஜ் குரூப்ல ஒரு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்னு ஒன்று வருது. ஸோ அதனால irregular periods வரதுண்டு. ஸோ அதனால் உங்களுக்கு உடல் பருமன் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேஷியல் ஹேர் அந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணினாலே வந்து உங்களுக்கு அது நார்மலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் இதே மாதிரி இர்ரெகுலராகவே இருக்குது அண்ட் வேறு பிரச்சனைகள், அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள், டயர்ட்னஸ் இல்லைன்னா வெயிட் கெயின், கொலஸ்ட்ரால் அந்த மாதிரி எதுவும் இருக்கும்போது தைராய்டு இருக்கான்னு பார்க்குறது அவசியம். அதை தவிர வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, தைராய்டு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு ஒரு அல்ட்ராசவுண்ட் பண்ணினா தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். கண்டிப்பாக. தொடர்ந்து ஆந்திராவிலிருந்து இந்துமதி என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு ஃபோனில் பேசுங்கம்மா. சரிங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு இது சைனஸ் ப்ராப்ளம் போல இருக்கு. சரி. அது தொடர்ச்சியா மாத்திரைங்க வாங்கினா நல்லா இருக்கு. இல்லைன்னா ஒரு நாள் 2 நாள் மாத்திரை நிறுத்தா கூட அதிகமா தும்மல், மூக்கு வலி எல்லாம் இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? ஓகே, இது முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே தான். அந்த அலர்ஜி காரணமாக இருக்கலாம், ஒரு டீவியேட்டட் நேசல் செப்டம் காரணமாக இருக்கலாம். ஸோ ஒரு இஎன்டி மருத்துவரை அணுகி அதுக்குண்டான பரிசோதனைகள் செய்த அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அலர்ஜி காரணம்னா அவாய்டிங் தி அலர்ஜன், அதாவது எதனால இந்த மாதிரி தும்மல், சப்போஸ் ஒரு வீடை தூசி தட்டினா இல்லை வெளியில் கார்டனுக்கு போனால் அந்த மாதிரி தும்மல் வருதுன்னா அது நார்மலி அந்த அலர்ஜன் அவாய்ட் பண்ணினாலே சரியாக போகும். ரொம்ப நாள் சில பேருக்கு வந்து ரொம்ப நாள் இந்த ஆன்டிஹிஸ்டமின்ங்கிற மாத்திரை, அதாவது செட்ரிசின் மாத்திரை போட வேண்டிய அவசியம் இருக்கலாம். பட் ஒரு இஎன்டி டாக்டரை பார்க்கறது அவசியம். கண்டிப்பாக. தொடர்ந்து ராமநாதபுரத்திலிருந்து சல்மான் என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு சல்மான், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. நன்றி சார். அதான் அனீசன் நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். அதாவது ஹீமோகுளோபின் வந்து 8.4 தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட்ல சொல்றாங்க. உங்களுக்குங்களா? ஆமா சார். சரி. 8.4 தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால வந்துட்டு ரொம்ப சோர்வு இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பின்னன் தலையில வந்து அந்த காதுக்கு மேல உள்ள நரம்புல திடீர்னு ஒரு ஒரு தலை பெரிய இது மாதிரி வலி மாதிரி வந்துட்டு அப்புறம் கொஞ்ச நேரத்துல குறைஞ்சிருது. இது வந்து எப்போவாச்சும் வருது, மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வருது. அதுக்கு என்ன சார் ரீசன் மேம் கேட்கணும். ரைட். இந்த மேல்ஸில் வந்து ஹீமோகுளோபின் நார்மலாக குறையாது. ஸோ அதுக்கு எதையும் ஒரு காரணம் இருக்க தான் செய்யும். ஒன்று அல்சராக இருக்கலாம், அல்சர்லேருந்து பிளட் போயிட்டே இருக்கலாம், அது மாதிரி இருக்கலாம். இல்லைன்னா உடம்புல பிளட் பண்ணாமே, அதாவது உற்பத்தி ஆகாமே இருக்கலாம். ஸோ ஓவரால் ஃபுல் டெஸ்ட் பண்ணினா தான் இதுக்கு உண்டான ஆன்சர் சொல்ல முடியும். இல்லை
பேஷண்ட்டை பார்த்தானா அட்லீஸ்ட் சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் இருக்கிற ஃபிசிஷியன் பார்க்கறது ரொம்ப அவசியம். இப்போ வந்து ஹீமோகுளோபின் டெஸ்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு பிரச்சனையும் சொல்லியிருக்காரு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனை ஏதோ காதுக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு நரம்பியல் சம்பந்தமான டாக்டர் பார்க்கணுமா இல்லை அதுக்கு முழு உடல் பரிசோதனை போதுமானதா? முழு உடல் பரிசோதனை போதுமானது. பிகாஸ் அவர் சொல்றது இதுபடி பார்த்தானா இது ப்ராபப்ளி நான் ஸ்பெசிஃபிக் நர்வ் பெயின் மாதிரி தான் இருக்கு. சப்போஸ் ஒரு விட்டமின் B12 டெஃபிஷியன்சினால ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்தால் அது மாதிரி நான் ஸ்பெசிஃபிக் பெயின்ஸ் வரதுண்டு. ஸோ முழு உடல் பரிசோதனையில் இதில் தெரியும் இந்த ஹீமோகுளோபின் லோவாக இருக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது கண்டுபிடிச்சாதான் அதுக்கப்புறம் மிச்சம் ட்ரீட்மெண்ட். டாக்டர், இப்போ பொதுவாகவே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சரி நம்ம போய் டெஸ்ட் எடுக்கலாம், போய் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வெறும் ரத்த பரிசோதனை மட்டும் பண்ணிட்டு நிறைய பேர் விட்டுருவாங்க. ஸோ வெறும் ரத்த பரிசோதனை மட்டும் பண்ணாலே நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருமா இல்லை முழு உடல் பரிசோதனை கண்டிப்பாக அவசியமா? வெறும் ரத்த பரிசோதனையில தெரியாது. ஏன்னா முழு உடல் நான் சொன்ன மாதிரி முழு உடல் பரிசோதனையில ஒரு டாக்டர் பார்ப்பாங்க முதல்ல, அதுக்கப்புறம் அதுக்கு அவங்களுக்கு வேண்டிய டெஸ்ட் எல்லாம் நடக்கும், அதுக்கப்புறம் இம்ப்ரெஷன்ஸ் இது கொடுக்குறோம் அந்த மாதிரி. ஸோ வெறும் ரத்த டெஸ்ட் முக்காசி டைம் நார்மலாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹீமோகுளோபின் பார்க்கும்போது ஸோ பார்டர் லைனில் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து பேஷண்ட்டை பார்க்கும்போது சப்போஸ் அவருக்கு அல்சர் இருக்குது, இல்லை ஆசிட் ரிஃப்ளக்ஸ் இருக்குது, வயிற்று வலி இருக்குது, வெயிட் லாஸ் இருக்குன்னா நாங்கள் அதுக்கு உண்டானதை காரணத்தை கண்டுபிடிச்சி எண்டோஸ்கோபி அதுக்கெல்லாம் அனுப்புவோம். அது மாதிரி நிறைய பார்க்கறது உண்டு. அது மாதிரி மைல்டு லோ ஹீமோகுளோபின் இல்லை 13 அந்த மாதிரி ஹீமோகுளோபின் அந்த மாதிரி இருக்கும்போது கருப்பாக மோஷன் போவாங்க சில பேர். அப்படின்னா வயிற்றில் இருக்கிற அல்சர் இல்லைன்னா அது மாதிரி இருக்கலாம். இல்லை சில சமயம் இந்த ஹெல்த் செக் பண்ணும்போதே இந்த ஹீமோகிராமில் வரும்போது ஏன் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கலாம்ங்கிற மாதிரி தெரியும். சப்போஸ் சில சமயம் ஆல்கோஹால் இன்டேக்னால இருக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெய்லர் மேட் டெஸ்ட் ரொம்ப அவசியம். வெறும் ரத்தம் பரிசோதனை மட்டும் போதாது. தொடர்ந்து மலேசியாவிலிருந்து அப்துல்லா என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு அப்துல்லா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம், நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. அதாவதுமா எனக்கு கொஞ்சம் பித்தப்பையில கல் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க டெஸ்ட்ல. சரி. அதனால கிட்னிலேயே லேசா கல் இருக்க மாதிரி சொல்லிருக்காங்க. அப்ப டாக்டர் சொன்னாங்க, ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுங்க, ஒரு டாக்டர் சொன்னாங்க தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு சம்டைம் இப்போ வந்து எனக்கு அந்த கொஞ்ச நாளா வந்து அந்த கண் அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கு, அந்த விழி மேல அந்த இமை வந்து அடிக்கடி. அது எதனால வருது என்னங்கிறது தெரியல. எங்க துடிக்குது சொன்னீங்க? இமை, கண் இமை. இமை, ஓகே. இமை துடிச்சு கொஞ்சம் அடிக்கடி சம்டைம் துடிக்குது, அப்புறம் கொஞ்சம் துடிக்குது, கொஞ்ச நேரம் நிக்குது. ரைட். ஸோ கண்ணிமை துடிக்கிறதுக்கும் கல்லுக்கும் சம்மந்தம் இல்லை. கண்ணிமை துடிக்கிறது ரொம்ப நார்மல் ஃபினாமினா. அது ஸ்ட்ரெஸ்னால இருக்கலாம், இல்லை வேறு ப்ராபப்ளி வேறு ஒன்றும் காரணம்னு அதுக்கு கிடையாது. பட் கல் இருந்துச்சுன்னா, பித்தப்பையில் நிறைய கல் இருந்துச்சுங்கிற பட்சத்தில் வயத்து வலி வந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு உண்டான ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது அவசியம். இன்னும் இல்லாட்டா நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வரலாம். அதே மாதிரி கிட்னியில் கல் இருந்துச்சுன்னா வயத்து வலி இல்லாத பட்சத்தில், கிட்னி கல்லுனால யூரின் அடப்பு இல்லாத பட்சத்தில், யூரினில் ரத்தம் வராத பட்சத்தில் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணலாம். அதுக்குண்டான மருந்துகளும் நிறைய தண்ணி குடிக்கிறதுலையும் பண்ணலாம். பட் ஒன்ஸ் கிட்னி யூரினில் அடப்பு வந்துச்சுன்னா அதுக்கும் ஆப்ரேஷன் சிஸ்டோஸ்கோபி அண்ட் ஸ்டென்டிங் தேவைப்படும். இந்த இமை துடிக்கிறதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். டாக்டர், பொதுவாக ஏதாவது ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு ஒரு வருஷமோ அல்லது 2-3 வருஷமோ ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க 40 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா இந்த முழு உடல் பரிசோதனை பண்ணிக்க வேண்டியது அவசியமா? 100%. ஸோ நாட் ஓன்லி ஃபார் டிசீஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஆல்சோ மானிட்டரிங். டயக்னோசிஸ் மட்டும் இல்லாமல் நோய்களோட மானிட்டர் பண்ணுறதுக்கும் மாஸ்டர் ஹெல்த் செக் வில் ஹெல்ப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டயபெட்டிஸ், கொலஸ்ட்ரால், ப்ரெஷர் எல்லாம் லைஃப் லாங் இருக்கக்கூடிய வியாதிகள். தே கேன் பி கியூர்ட் சொல்ல முடியாது, தே கேன் ஒன்லி பி கண்ட்ரோல்டு. ஸோ கண்ட்ரோலில் தான் வைக்க முடியுங்கிற பட்சத்தில் மானிட்டரிங் எவ்ரி இயர் இஸ் மேண்டேட்ரி. ஸோ வருஷம் மானிட்டர் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ தனித்தனியாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணினா மானிட்டரிங்கும் ஆகும். புதுசாக எதையும் வரக்கூடியது இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிஸ்னால கிட்னி டேமேஜ் வரலாம்னு சொன்னேன். ஸோ ஒரு 1+ ப்ரோட்டீன் வருது யூரினில் அப்படின்னா சரி ப்ராபப்ளி கிட்னியில் ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு சொல்லி அதுக்குண்டான டெஸ்ட்டை நாங்கள் பண்ணிடுவோம். ஸோ வருஷம் மாஸ்டர் ஹெல்த் செக் நாட் ஓன்லி ஃபார் டயக்னோசிஸ், ஃபார் மானிட்டரிங் டிசீசஸ் ஆல்சோ இஸ் யூஸ்ஃபுல். தொடர்ந்து கிருஷ்ணகிரியிலிருந்து நிர்மலா என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் நிர்மலா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம்மா, நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்கம்மா. சார் எனக்கு சொல்லுங்கம்மா, உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்கம்மா. கையில மறுத்து போகுதுங்க. சரி, கையில மறுத்து போகுது. கையில வச்சுட்டு இருந்தா கூட என்னால வலி அதிகமா இருக்கு. திரும்பலாம்
உங்களுடைய கேள்வி சரியா புரியல. ஏன்னா அவங்க ரொம்ப நேரமா கையில வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கையில மரத்து போகுது, அது என்ன பிரச்சனை எதனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேற என்ன விஷயம்? இல்ல அது அவங்களுடைய போன்ல அவங்க சொன்னதுல இதுதான் எனக்கு புரிஞ்சது. ஓகே, இது வந்து கழுத்து சம்பந்தமான ப்ராப்ளமா இருக்கலாம். சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் இல்லைன்னா சர்வைக்கல் டிஸ்க் டிசீஸா இருக்கலாம். ஸோ இது வெறும் மரத்து போறது மட்டும் இருக்கு, இல்லை கை வலி கழுத்து வலி அந்த மாதிரி இருந்ததுனாக்கா ஒரு ஆர்த்தோ டாக்டர் பார்க்கறது அவசியம். டாக்டர், இப்போ பொதுவாகவே கை காலில் பிரச்சனைகள் இல்லாட்டி உள்ள சொல்ல முடியாத வேறு ஏதாவது பிரச்சனைகள், நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும் அல்லது மூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாகட்டும், இது எல்லாத்தையுமே இந்த முழு உடல் பரிசோதனையின் மூலமாக கண்டறிவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக இந்த டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு இருக்கட்டும்? ரைட், இந்த எலும்பு சம்பந்தமான இது வந்து பேசிக் பேக்கேஜ் ஹெல்த் செக் பேக்கேஜில் யூஸ்வலி வராது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறது தேவை. 60 வயசுக்கு மேற்பட்டவங்கள நாங்கள் டெக்ஸா ஸ்கேன் ஒன்று பண்ணுவோம். அது எலும்பு நலம் எப்படி இருக்குது, அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கா இல்லை எலும்பில் கால்சியம் கம்மியாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு அந்த சீனியர் சிட்டிசன் ஹெல்த் பேக்கேஜ்னு வரும். ஸோ அதில் வந்து எலும்பு சம்மந்தமான ஒரு டெக்ஸா ஸ்கேன் வரும் அண்ட் ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன்ஸ் அது வரும். ஸோ அந்தந்த பேஷண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக டெஸ்ட் பண்ணுறது அவசியம். பேசிக் பேக்கேஜில் வராது. பட் ஆர்த்தோ பேக்கேஜஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீ பேக்கேஜ்னாக்கா ஒரு ஆர்த்தோ கன்சல்ட், ஒரு நீ எக்ஸ்ரே, அப்புறம் விட்டமின் டி லெவல்ஸ் அண்ட் கால்சியம் ஃபாஸ்பேட் லெவல்ஸ் இதெல்லாம் பண்ணுறது இருக்குது. தொடர்ந்து தேனியிலிருந்து ராஜி என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ஹலோ மேம். ஹலோ. எப். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆயிடுச்சு. 2.5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு ஒரு பையன் சிசேரியன்ல பிறந்தான். ஓகே. இப்போ ஒரு 60-65 கிலோ இருப்பேன். ஓகே. ஆனால் உடம்பெல்லாம் பயங்கரமா வலிக்குதுங்க மேம். ஓகே. எந்த நேரமும் தூங்குற மாதிரி தான் எனக்கு ஒரு இதா இருக்கு. ஓகே. கை கால்லாம் ரொம்ப வலிக்குது. ஓகே. பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? இருக்குங்க மேம். ஓகே. இது வரைக்கும் தைராய்டு பரிசோதனை பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க மேம். சரி, ஒரு தைராய்டு பரிசோதனை இப்போல்லாம் எல்லாருக்கும் விட்டமின் டி லெவல்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு தைராய்டு பரிசோதனையும் ஒரு விட்டமின் டி லெவலும் பார்த்துக்கோங்க. அதை தவிர உங்களுக்கு ப்ரெக்னென்சி சமயத்தில் சுகர் இருந்ததா? ஃபோன் கட் ஆகிடுச்சு நினைக்கிறேன். ஓ சாரி, நீங்கள் பதில் சொல்லலாம். ஓகே. ப்ரெக்னன்சி அது அப்படியே வில் கண்டினியூ த சேம். ஓகே. ஸோ ப்ரெக்னன்சி டைமில் சுகர் இருந்ததுனாக்கா இந்த டயபெட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால டயர்ட்னஸ் இருக்கலாம். ஸோ த ஹோல் ஓவரால் ஹெல்த் செக் பண்ணிக்கிறது பெட்டர். டாக்டர், பொதுவாக இந்த முழு உடல் பரிசோதனை இந்த குறிப்பிட்ட வயசுக்காரங்க மட்டும்தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எத்தனை வயசுலேருந்து ஆரம்பிக்க வேண்டும் இந்த முழு உடல் பரிசோதனை? சில்ட்ரனுக்கும் இருக்குது, அடாலசன்ட் ஹெல்த் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 10 வயசுலேருந்தே ஆரம்பிச்சுக்கலாம் அடாலசன்ட் ஹெல்த் பேக்கேஜஸ்லேருந்து. அதுக்கப்புறம் பேசிக் மாஸ்டர் ஹெல்த் செக் 20 வயசுலேருந்து அது பண்ணலாம். அப்புறம் ஹார்ட் செக்அப் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் ஹெல்த் செக்னு வருது, அதில் லங் அண்ட் ஹார்ட் டெஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் பர்சனலைஸ் ஹெல்த் செக் தான் இப்போ போயிட்டுருக்கு. அதாவது அவங்கவுங்க உடலுக்கு ஏற்ற மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி என்ன டெஸ்ட் வேணும், எக்ஸ்ட்ரா டெஸ்ட் எதையும் வேணுமா அப்படின்னு. ஸோ பேசிக் பேக்கேஜில் அதை தவிர எக்ஸ்ட்ரா டெஸ்ட் ஆல்சோ பண்ணுவாங்க. விமன் ஹெல்த் பார்க்கும்போது வெல் உமன் செக் அப்சல்யூட்லி மேண்டேட்ரி. நம்ம நாட்டில் லேடிஸ் நார்மலி எல்லாமே போஸ்ட்போன் பண்ணி நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப டெண்டன்சி நிறைய உண்டு. பட் வெல் உமன் செக் வருஷம் பண்ணிக்கிறதுல ரொம்ப அவசியம். ஒன்று பாப்ஸ்மியர்னு பண்ணுவோம் வெல் உமன் செக்கில். அது 26 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும் நார்மலி எவ்ரி 2 years அட்லீஸ்ட் 3 years பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். இது வந்து சர்வைக்கல் கேன்சர் ஸ்க்ரீனிங்காண்டி உள்ள டெஸ்ட்டு. நம்ம இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட், ப்ராபப்ளி செகண்ட் சர்வைக்கல் கேன்சர் இதில். ஸோ இந்த ஸ்க்ரீனிங் ரொம்ப அவசியமாகுது. அதை தவிர வெல் உமன் செக்கில் ஆல்சோ பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் ஹேப்பன்ஸ். அதை ஏற்ற மாதிரி அதுக்கு அல்ட்ராசவுண்ட் பிரெஸ்ட்டோ இல்லை மேமோகிராஃபியோ பண்ணுவோம். இது ரிகார்டிங் விமென்ஸ் ஹெல்த். அதுக்கப்புறம் அந்தந்த ஆர்கனுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக டெஸ்ட்டும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னியோ லிவரோ அதுக்குண்டான லிவர் செக், கிட்னி டெஸ்ட். அதில் வந்து அட்வான்ஸ்ட் செக் with reference to that particular organ. So for example kidney-na urine protein எப்படி போகிறது, அது மாதிரி liver-na hepatitis B இருக்கா, hepatitis C இருக்கா, அந்த ஒரு இது பார்க்குறதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஒரு ஹோல் பாடி செக்அப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து தைராய்டு, ப்ராஸ்டேட், மேல்ஸ்க்கு வரக்கூடிய கேன்சர் ஒன்று வந்து ப்ராஸ்டேட். ஸோ ஓவர் த ஏஜ் ஆஃப் 50 ப்ராஸ்டேட் ஸ்க்ரீனிங், அதாவது டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன், அதை தவிர அல்ட்ராசவுண்ட், ஒரு ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன், இந்த 3 அந்த ப்ராஸ்டேட் ஸ்க்ரீனிங்க்கு வரும்.
ஸோ ஹோல் பாடி செக்கப் தவிர நிறைய as I said பர்சனல் ஹெல்த் செக் தவிர அட்வான்ஸ் செக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்க்ளூடிங் அது என்னென்ன அந்த அட்வான்ஸ் செக்கப்ஸ்ல என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னதாக சௌந்தர பாண்டியன் என்று நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு சௌந்தர பாண்டியன், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். உங்களுடைய டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல பேசுங்க மிஸ்டர் சௌந்தர பாண்டியன். வணக்கம் சார். உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். அப்பாவுக்கு வந்து 55 வயசு ஆகுதுங்க. சரி. அவருக்கு வந்து ஒவ்வொரு உபசனா இருக்கு. சரி. பாத்ரூம் போனாதான் வந்து அந்த காத்து ரிலீஸ் ஆனா மட்டும்தான் வந்து அவருக்கு கரெக்டா இருக்கும். சரி. அதே மாதிரி யூரின் போகக்கூடிய மோஷன் வர மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன சார் பண்ணலாம் டாக்டர்? ஓகே, இது முக்காவாசி க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் சிண்ட்ரோமாக இருக்கலாம், இல்லைன்னா ப்ராஸ்டேட் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். ஸோ முழு உடல் பரிசோதனை பண்ணினாக்கா அதில் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்துடும். அதை தவிர க்ரானிக் கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி இருக்கும்போது கொலனோஸ்கோபி மாதிரி ஒரு டெஸ்ட் அவசியம் ஏற்படலாம். ஆனால் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். பட் ப்ராஸ்டேட் இருக்கிறதுக்கு அறிகுறிகள் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான டெஸ்ட் மாஸ்டர் ஹெல்த் செக்கில் வந்துடும். தொடர்ந்து செந்தில் என்ற நேயர் கள்ளக்குறிச்சியிலேருந்து இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திரு செந்தில், உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம். சார் வணக்கம் சார், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் செந்தில், உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. சார் எனக்கு இல்லை, என்னோட தங்கச்சிக்கு ஒரு டவுட் சார் கேட்கணும். தாராளமாக கேளுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சார், அவங்களுக்கு வந்து கிட்னியில் தொந்தரவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரியேட்டின் அளவு வந்து 8 வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி. யூரின் போகும்போது வந்து ரத்தமாக போகுதுங்க சார். அது இது கிட்னியால் தொந்தரவு இருக்குங்களா இல்லை வேற ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? இது கிட்னியால் உள்ள தொந்தரவு தான். ஸோ ரீனல் ஃபெயிலியர், கிரியாட்டினின் 8.6னாக்கா அது ரீனல் ஃபெயிலியர் தான். ஓகே. ஸோ அது கிட்னி மருத்துவரோட எவ்ரி அக்கார்டிங் டு த சிம்டம்ஸ் எவ்ரி மந்த் பார்க்குறது ரொம்ப அவசியம். கிரியாட்டினின் மானிட்டர் பண்ணோம். இது ஒரு ஐஜிஎன்எஃப்ரோபத்தின்னு ஒன்று இருக்குது. அதாவது யூரினில் பிளட் போகிறது, கிரியாட்டினின் ஹையாக இருக்கிறது, பிளட் ப்ரெஷர் இந்த ஏஜ் குரூப்பில் அது வரும். ட்ரீட்டபிள் டிசீஸ், அதனால் போய் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் பார்க்குறது அவசியம். நீங்கள் பயப்படாமல் ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கான பரிசோதனைகளை பண்ணி அதுக்கான சிகிச்சைகளும் எடுத்துட்டா கண்டிப்பாக அதிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறத டாக்டர் தெளிவான விளக்கமாக கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து பசீரா என்ற நேர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். நரம்பு இருக்கு. இல்ல உங்களுடைய போன்ல கனெக்ஷன்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், கொஞ்சம் தெளிவா பேசுங்கம்மா. சரி கேளுங்கம்மா. கேளுங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. உங்களோட ஃபோன் கனெக்ஷன்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் டாக்டர். தொடர்ந்து இந்த பெண்களுக்கு செய்ய வேண்டிய இந்த பிரத்யேகமான பரிசோதனைகளை பத்தி சொன்னீங்க. என்னென்ன பரிசோதனைகள் கண்டிப்பாக ஆண்கள் தரப்புல இருந்து பண்ணிக்க வேண்டும்? ஆண்கள் தரப்புலேருந்து பேசிக்லி சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் எல்லாம் மேல்ஸில் கொஞ்சம் ஜாஸ்தி வருது. அவங்களுக்கு எவ்ரிடே ஸ்ட்ரெஸ்னாலையும் இருக்கலாம், வேறு ஏதாவது பல காரணம்லாம் இருக்கலாம். அப் டு 40 ஹார்ட் ரிலேட்டட் டெஸ்ட் அண்ட் டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர் ரிலேட்டட் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஓவர் த ஏஜ் ஆஃப் 40 to 50 இந்த ப்ராஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் வரதுண்டு, அதை பார்த்துக்கணும். அண்ட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் செசேஷன் கவுன்சிலிங் ரொம்ப மேண்டேட்டரி ஃபார் மேல்ஸ். இது தவிர ஸ்பெசிஃபிக்காக அப்படி மேல்ஸ்க்குன்னு ஒன்றும் இது இல்லை. இந்த 3 தான். அதாவது காமன் டிசீசஸ் ஆர் மோர் காமன் இன் மேல்ஸ் and other risk factors like smoking, alcohol are also more common in males. So அதுக்குண்டான டெஸ்ட் அண்ட் ட்ரீட்மெண்ட் அவசியம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வாழ்க்கை முறைகள் மாறிடுச்சு, உணவு முறைகள் மாறிடுச்சு. இதனால வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த ஸ்ட்ரெஸ்னால ஒபேசிட்டி ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ இந்த ரெண்டும் தான் நம்மளுடைய உடம்புல ஏற்படக்கூடிய பல்வேறு நோய்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கு. ஸோ இதுலேருந்து எப்படி டாக்டர் விடுபடுறது? அதுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதை தவிர வேற ஒன்றும் சொல்லறதுக்கு இல்லை. ஸோ கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும், கரெக்டாக தூங்கணும். இப்போ எல்லாரும் மொபைல் வச்சுன்னு உட்காந்துருக்கிறதுனால ராத்திரி 12 மணி 1 மணி அந்த மாதிரி இருக்கும்போது லேட் தூக்கம், லேட் ரைசிங் அண்ட் எக்ஸசைசஸ் இல்லாததும் ஒரு காரணம். இந்த ஒபேசிட்டினால இப்போ வரக்கூடியது இந்த நிறைய ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஒபேசிட்டியோட மெட்டபாலிக் சிண்ட்ரோம்னு பேர் ஓவரால். ஸோ கொஞ்சம் ஸ்லைட்லி ஹை சுகர் லெவல்ஸ், கொஞ்சம் கொலஸ்ட்ரால், கொஞ்சம் ஃபேட்டி லிவர், இந்த மாதிரி ஒபேசிட்டி, பார்டர் லைன் பிளட் ப்ரெஷர் ரீடிங்ஸ், இதெல்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸில் ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். வாரத்துக்கு 2 முறை அட்லீஸ்ட் சம் கைண்ட் ஆஃப் ஹாபி எடுத்துக்கணும். எக்ஸசைசஸ் அட்லீஸ்ட் thrice a week மேண்டேட்ரி. லேட் டின்னர் அதுவும் அவாய்ட் பண்ணணும். அண்ட் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஹைலி ஃபேட்டி ஃபாஸ்ட் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப எசென்ஷியல். அண்ட் ஆல் செட் அண்ட் டன் ஒரு கைண்ட் ஆஃப் ரொட்டீனுக்கு வரணும்.
உணவு பழக்க வழக்கங்கள்ல ஒரு ஒரு நல்ல ஒரு நடைமுறையை கடைபிடிச்சோம்னா கண்டிப்பா நமக்கான எந்த விதமான பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறது உங்களுடைய பதில இருந்து தெரியுது. தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம உடல் பரிசோதனையின் மூலமா நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம், நம்முடைய உடம்புக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது. அதிலிருந்து வெளியில வரக்கு நமக்கு மனதளவுல நம்ம வந்து தைரியமாக அதை எதிர்கொள்ளணும். ஸோ அந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியமாக இருக்கு. ஸோ இந்த முழு உடல் பரிசோதனையின் போது அந்த கவுன்சிலிங் கொடுக்கறது எப்படிப்பட்டதாக இருக்கும், அப்பொழுது நம்ம பாதிக்கப்பட்டவங்க மருத்துவர்கள்ட்ட என்னென்ன விஷயங்களை சொல்லணும் பகிர்ந்துக்கலாம். ரைட். ஸோ இந்த ஹெல்த் செக் ஆரம்பிக்கும் போதே ஒரு ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனோட தான் ஆரம்பிப்போம். ஸோ என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ, மனதளவிலையாகட்டும் உடல் அளவிலையாகட்டும் என்ன இருக்கோ அதை எங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அட் த எண்ட் ஆஃப் ஆல் த டெஸ்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ ஒரு மைல்டு டிப்ரெஷன் அந்த மாதிரி எதுவும் இருந்ததுன்னா வி ஜஸ்ட் டூ அ கிளினிக்கல் சைக்காலஜி எவாலுவேஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் அக்கார்டிங்லி. பட் மேஜர் டிப்ரெஷன் அந்த மாதிரி இருக்கிறது இப்போ நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி மன அழுத்தம்னா வெளியில் சொல்ல முடியலைங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ கவலைப்படாமல் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்தா இதெல்லாம் ட்ரீட்டபிள், ஒரு 6 மாதத்தில் நல்ல குணம் வரும். ஸோ ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ரெஃபரன்ஸ் இஃப் ரிக்வயர்ட் அது நாங்களே ரெக்கமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ சார் தொடர்ந்து இப்போ முழு உடல் பரிசோதனை பண்ணிக்க போற அந்த நபர் எப்படி தங்களை தயார்படுத்திக்கணும்? ஒருவேளை அவங்க வந்து வேற ஏதாவது நோய்க்காக மருந்துகள் எடுத்துட்டு இருந்திருக்கலாம், அல்லது ஒரு புகை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம், அல்லது குடிப்பழக்கத்துல இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவங்க எப்படி தங்களை தயார்படுத்திக்கணும் இந்த முழு உடல் பரிசோதனைக்கு? சரி, முழு உடல் பரிசோதனை பண்ற அன்னைக்கு காலி வயிறுல வரணும், எம்டி ஸ்டமக்ல வரணும். ஸோ அவங்க சாப்பிட்ற மாத்திரை தைராய்டு சாப்பிட வேண்டாம், வேற ரெகுலர் சுகர் மாத்திரை எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் பிளட் சாம்பிள் கொடுக்குற வரைக்கும் சாப்பிட வேண்டாம். பட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட அப்புறம் அவங்களோட ரெகுலர் மெடிசன்ஸ் டு பி கண்டினியூ. ஸோ ப்ரெஷர் மாத்திரையாகட்டும் டயபெட்டிஸ் மாத்திரையாகட்டும் அது எப்போ சாப்பிட்றாங்களோ அது மாதிரி சாப்பிடணும். அண்ட் குடி ஸ்மோக்கிங் எல்லாம் ஒரு நாள் நிறுத்துறதுல இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். ஸோ அது மருத்துவர்கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி இந்த பழக்கம் இருக்குது, அதுக்கு உண்டான நாங்கள் டெஸ்ட் பார்க்கும்போது அதில் என்ன அஃபெக்ட் பண்ணியிருக்கா உடம்புலங்கிறது அதுலேருந்து தெரியும். பட் எனிவே அஃபெக்ட் பண்ணியிருக்கோ பண்ணலையோ alcohol and smoking cessation absolutely mandatory, not only for their own interest but passive smoking அதுவும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப எசென்ஷியல். நிறைய பேருக்கு இந்த ஆல்கஹாலிக் ஃபேட்டி டிசீஸ் அண்ட் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இப்போ ரொம்பவே காமனாக இருக்குது. இது பின்னாடி காலத்தில் சிரோசிஸ் அந்த மாதிரி வரக்கூடிய நிலைமையில கூட இருக்கலாம். ஸோ எவ்ரி திங் ஷுட் பி இன் மாடரேஷன் and smoking and alcohol cessation mandatory. கண்டிப்பாக இப்போ நம்மளுடைய அப்போலோ மருத்துவமனை கூட இந்த முழு உடல் பரிசோதனைக்காக பல சிறப்பு சலுகைகள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது என்னென்ன சலுகைகள்னு சொன்னீங்கன்னா நம்மளுடைய நேயர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். அந்தந்த இப்போ விமென்ஸ் டே அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, ஸோ விமென்ஸ் டேக்கு வந்து அந்த பேக்கேஜஸில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் பேக்கேஜஸ் போடுறோம். அதே மாதிரி ஈவன் அதர்வைஸ் சீனியர் சிட்டிசன் பேக்கேஜஸ் வருஷம் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஹார்ட் டே வரும்போது கார்டியாலஜி பேக்கேஜஸ் போடுறோம், அதுலேயும் டிஸ்கவுண்டட் ரேட்டில் போடுறோம். ஸோ அந்தந்த மாதிரி ஒரு டயபெட்டிக் டே வந்ததுன்னா அதுக்கு உண்டான டயபெட்டிக் பேக்கேஜஸ் பண்ணுறோம். அதில் டயபெட்டிக்ஸ் உண்டான சைடு க்ரானிக் எஃபெக்ட் அதுக்குண்டான ஸ்க்ரீனிங்கும் அதில் இன்க்ளூடட். ஸோ அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி வருஷம் பூரா ஸ்பெஷல் பேக்கேஜஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் ஆர் அவைலபிள் இன் அப்போலோ. கண்டிப்பாக இப்போ முழு உடல் பரிசோதனை பண்ணுறதுக்காக அப்போலோவுக்கு வரக்கூடிய நபர்களுக்கு நம்மளுடைய நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இறுதியாக? ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தோம் நம்ம ஹெல்த் செக் பண்ணிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னுட்டு. ஸோ நாட் ஓன்லி ட்ரீட்மெண்ட் வைஸ் பட் ப்ரிவென்ஷன், அதுவும் நம்மளுக்கு வருமுன் காப்போம்ங்கிறது ரொம்ப அவசியம்ங்கிறதுனால நாட் ஓன்லி ஃபார் ட்ரீட்மெண்ட் பட் ஆல்சோ ஃபார் டயக்னோசிஸ் அண்ட் ஓவரால் ஹெல்த் த்ரூ அவுட் தேர் லைஃப் அது பண்ணிக்கணும்னா அவசியமாக மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் வி லுக் ஃபார்வர்ட் டு வெல்கமிங் யூ இன் அவர் ஹாஸ்பிட்டல் ஃபார் ஆல் த ஹெல்த் செக்ஸ். கண்டிப்பாக வயது வித்தியாசமே இல்லாமல் இப்போ நோய் ஏற்படுது. ஸோ அதேனால வயது வித்தியாசமே இல்லாமல் நம்மளுடைய அந்த முழு உடல் பரிசோதனையை முழுமையாக பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, எந்த ஒரு மிகப்பெரிய நோய்க்கு நம்ம ஆளாகாமல் அதிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறதா இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்போட மிகப்பெரிய மோட்டிவ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு விழிப்புணர்வு வரும். அதில் நம்மளுக்கு நம்ம கண்ட்ரியில் அவேர்னஸ் ரொம்ப கம்மி, இது எது இருக்கலாங்கிற அவேர்னஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சியில் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன நிறைவோட இந்த வாரத்தினுடைய நம்ம நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம். இதோடு இந்த வாரத்தினுடைய அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் வழங்கும் டாக்டர் கேளுங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். வணக்கம்.